Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. ஐந்து பிரிவுகள்: சிறுகதைகள், கட்டுரைகள், நாவல்கள், மொழிபெயர்ப்புகள், வானொலி நாடகங்கள் என்ற 5 துறைகளில் 5 பிரிவுகளில் அவருடைய பங்களிப்பை பற்றி ஒரு கண்ணோட்டம் தான் இன்று நாம் பார்க்க முடியும். இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய நூற்றாண்டு விழா நடைபெற இருப்பதால் ஒவ்வொரு மாதமும் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம சந்திக்கும் போது ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பரிமாணமாக நாம் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். ஐயா சிலம்பொலியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய நூற்றாண்டு விழா தொடக்க விழாவுக்கு அவரை வைத்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அந்த நேரத்தில் முடியவில்லை. ஆனால் நிறைவு விழாவுக்கு கண்டிப்பாக ஐயா தான் எங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே நான் கேட்டுக்கொள்கிறேன். சுக்கி அவர்களை பற்றி, அவருடைய வரலாற்றை பற்றி, அவர் எழுத ஆரம்பித்த வருடங்கள், வாங்கிய பரிசுகளை பற்றியெல்லாம் நண்பர் சரவணன் சொல்லி முடித்து விட்டார். அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்புகிறேன். ஒரு நீரில் கரைந்த நெஞ்சங்கள் என்ற ஒரு புத்தகத்தினுடைய முன்னுரையில் ஒரு கட்டுரை கொடுத்திருக்கிறார். எழுதி முடித்த தாட்களை ஒன்றுபடுத்தி குண்டூசி குத்தப்போன சமயம் அத்தனையும் கைதவரை கீழே விட எடுக்க போனால் ஒன்றையுமே காணோம். என்னை பற்றி சக்கை வேறு சாறு வேறாக அலசி பார்த்திருந்தேன். படிக்க தெரிந்திராத நுட்பங்களையும் அதில் எழுதியும் கை கட்டியது பத்திரிகை கட்டாமல் போய்விட்டது என்று தவித்த சமயம் என் முதுகில் பட்ட உணர்ச்சியோ உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருந்ததை தவிர நபரை காணோம். யார் நீ, கடவுளா என்றேன். அதற்கு மேலே என்று குரல் கொடுத்தது அரூபம். ஓஹோ, அப்படியான நீங்கள் அவருடைய மனைவியோ? உன் புகழ் தான் பேசுகிறேன். அந்த புகழ் எதிர வந்து நின்று இவர்கிட்ட பேசுகிற மாதிரி, என்னிடமே சுயபுராணம் பேசுகிறாயா? போதும், நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே எனக்கு அஸ்திவாரம் தோண்டிவிட்டாய். பாட புத்தகங்களுக்குள் தமிழ் பத்திரிகை படித்த பயன் அல்லவா நீ? ஏழையின் தோணி என்ற கதையா கட்டுரையா? முதல் விஷயத்தை 13/9/37 ஆனந்த விடனில் வெளிவந்த அன்று உன் குரல் கம்மிற்று, உடல் புலகாங்கிடம் அடைந்தது. அரை மணிக்கு ஒரு தினம் 1000 தடவை படித்தாய். ஆகாயத்தில் பரப்பது போய் எண்ணினாய். தமிழ்த்தாய் கைகட்டி வந்து நிற்பதாக நீ கற்பனையும் செய்தாய். பாரதி இதுவரை பாடாது ஏதோ அற்புதத்தை செய்து விட்டதாக எண்ணினாய். எழுதி பிழைக்க முடியும் என்று நினைத்தாயே. அந்த முட்டாள்தனம் கூட எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. எழுதி பிழைக்க முடியும் என்று என்னை போல் பலர் தமிழ்நாட்டில் நினைக்கவில்லையா என்று நான் கேட்டேன். உலகத்தில் ஒரு முட்டாள் தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமா? இப்படித்தான் தன்னை பற்றி அறிமுகமாக அந்த முன்னுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் எழுத வந்தேன் என்பது பற்றியும், எழுதினால் என்ன புகழ் இதற்காக கிடைக்கிறது, புகழ் மட்டும் போருமா, பணம் தேவையில்லையா, அந்த பணத்துக்காக தமிழ் எழுத்தாளர்கள் பலரும் புகழின் எல்லையாகவும் பணத்தின் சுரங்கமாகவும் சினிமா நாடகத்தை நினைப்பது போல் நான் நினைக்கவில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். போதும் போதும், இலக்கிய சேவை செய்கிற ஆளைப்பார், எட்டாத பழம் புளிக்கும் என்ற நரி. நீ நரி கூட இல்லை, வெறும் முயல். புகழ் பேசுகிறது. வெறும் முயல். கண்ட புல்லை மேம்போக்காக கடித்து தின்றுவிட்டு யாருடைய கூந்தலுக்காவது ரத்தமாக்கி கொண்டு வருகிறவன் தானே நீ. ஒன்று மட்டும் நிச்சயம், உனக்கு முன்பே நான் புகழ் இறந்து போவேன். நீ இறக்கும் போது உன்னை பற்றி உலகத்துக்கு தெரியாது. இப்படி ஒரு என்ன சொல்றது, எதிர்காலத்தை பற்றி, அது பயம்னு சொல்ல மாட்டேன், உலகம் என்னை நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு பக்குவத்தோடு வரிகள். ஆனால் இது 2016, 2086 என் தகவல் இறந்தபோது 77 அவர் வானொலி பணியை விட்டு வெளியே வந்துவிட்டார். ஆனாலும் 86 அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்த கூட்டமும் சரி, விழுந்த மாலைகளும் சரி, எண்ணில் அடங்காது. புகழ் இன்று வரை, நூற்றாண்டு விழா வரை நாம் எதிர்பார்க்கிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் முரளி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
சுக்கி அவர்கள் எழுதிய சிறுகதைகள், கட்டுரைகள், நாவல்கள், நாடகங்கள் என்ற 5 பகுதிகளாக பிரித்திருந்ததில் குறிப்பிட்ட சில தலைப்புகளை மட்டும்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். ஏன்னால் எல்லாவற்றையும் படிப்பதற்கோ அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ மதிப்பீடு செய்வதற்கோ நமக்கு கால அவகாசம் இல்லாதனால் ஒரு குறிப்பிட்ட அவர் எழுதிய 20க்கும் மேற்பட்ட நாவல்களில் என்னை மிகவும் கவர்ந்த, ஓரளவு இலக்கியவாதிகள் அனைவரும் ஒப்புக்கொண்ட, ஆனால் ஒரே ஒரு வருத்தம், இது வரைக்கும் அவருக்கு வந்து எந்த பரிசும் கிடைக்கல. அதாவது சாகித்ய அகாடமியோ மற்ற இதுகளுக்கோ வந்து அவர் முயற்சி செய்யலையா அல்லது அவர் சுற்றி இருந்தவர்கள் வந்து அதை பற்றின விவரங்கள் கொடுக்கலையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கும் எப்பொழுது படித்தாலும் அடுத்த தலைமுறைக்கு, என்னுடைய மகளாகட்டும் என்னுடைய பேரன் பேத்திகளாகட்டும், அவர்களெல்லாம் விரும்பி படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்துடைய வல்லமை இருக்கிறது என்பது அது ரத்தபாசத்தினால பேசுகிற சமாச்சாரங்கள் இல்லை. அந்த எழுத்தில் ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குங்கிறது 3வது தலைமுறை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மறுபதிப்பு வரும்போது இதற்கு மறுபடியும் ஒரு 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 உரிய புகழும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நான் மீண்டும் தொடர்கிறேன். உழைக்கும் கரங்கள், திருச்சி உலகநாதன் என்ற சிறுவனை மையப்படுத்திய ஒரு நாவல், உயிரினங்களை 10 லட்சம் என்ற துப்பறியும் நாவல், காமனை வென்ற கண்கள் என்ற ஒரு அற்புதமான காதல் காவியம், பழகத் தெரிந்த உயிரே என்ற குடும்ப சித்திரம், உலகில் 2 கிளிகள், கணவன் அட்வொகேட், மனைவி டாக்டர், இந்த 2 பேருக்கு வரக்கூடிய தொழில் முறையில் வரக்கூடிய போட்டிகள் குடும்பத்தை எவ்வளவு தூரம் சிதைக்கிறது என்பதை சொல்ல 30 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட நாவல். மிகவும் ரொம்ப பிடித்த நாவல் கீதமினிய குயிலே. கீதமினிய குயிலே என்பது ஒரு கர்நாடக சங்கீத வித்வாம்சினியினுடைய வாழ்க்கை சரிதம் என்று ஒற்றைவரில் சொல்ல முடியாது. நாடக மேடை உச்சகட்டத்து நாடக உலகம், மேடை நாடகங்கள், இசை நாடகங்கள் உச்சகட்டத்தில் இருந்த காலத்தில், அதிலிருந்து திரைப்படம் உருவான காலத்தில், அந்த கால மாற்றத்தையும் அந்த கலையினுடைய பரிமாணங்கள் புகழின் அளவுகோல் வைத்து பார்த்தால் அகில இந்திய அளவிலே புகழ் கிடைக்கிறது, வருமானம் கிடைக்கிறது. ஆனால் அதுக்கு படுகிற பாடும் அதனுடைய வேதனைகளும் என்னங்கிறதும் அவர் சகித்து கொள்ள வேண்டிய தாண்டி வரக்கூடிய சங்கடங்கள் என்ன என்பதெல்லாம் ஒரு அழகான பதிவு. 1929-30 அந்த ஆண்டுகளில் உள்ள எஸ்ஜி கிட்டப்பா காலத்தினுடைய நாடக மேடையும் அன்று ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தினுடைய அழகான பதிவு. திரையுலகம், திரைப்பட உலகம் 100 காணும் கொண்டாடும் இந்த ஆண்டில், இந்த வருடத்தில் நிச்சயமாக அந்த நாவல் பலராலும் படிக்கப்பட வேண்டும். அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஆவணத்துக்காக, அதனுடைய ஆத்தென்டிசிட்டிக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக நினைக்கிறேன். அந்த அடுத்த பதிப்பு கொண்டு வருகிறோம். வந்த பிறகு இந்த ஆண்டு முடிவதற்குள் அந்த நூலை வெளியீட்டு விழாக்களெல்லாம் வைப்பதாக இருக்கிறோம். அதுபோல் கட்டுரைகள், யுத்தகால இலக்கியம், பார்ப்பார் பட்டணம்பார், வாலிபர்கள் வாழும் வழிகள், பணம் தேட சிறந்த வழிகள். பணம் தேட சிறந்த வழிகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. எங்கள் அப்பா அதை படிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, எழுதுனதோடு சரி. ஏன்னா அவர் பணம் தேடி இருந்தால் நாங்கள்லாம் எழுத்தை விட்டுருப்போம், பேச்சை விட்டுருப்போம், எங்கேயா சௌரியமாக எங்கேயோ போய் செட்டில் ஆகிருப்போம். பேச்சின் பெருமை, அது ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. 1000 கால் மண்டபம்னு ஒரு அழகான டாக்குமெண்டேஷன், திருவிக்காவை பற்றி, புதுமைப்பித்தனை பற்றி, கல்கி அவர்களை பற்றி, பாரதியை பற்றி, ஒவ்வொன்றும் ஒரு 4 பக்கத்தில் ஒரு கட்டுரை. திருச்சி பூம்பொருள் பதிப்பகத்திலே கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்கள் பதிப்பித்த இலக்கிய தரமுள்ள புத்தகம் 1000 கால் மண்டபம். கலைமகள் பதிப்பகத்திலே வெளிவந்த புதுமை புலவன் பாரதி, அது மறுபதிப்பு சுகி புக்ஸ் அவர் நிறுவனத்திலே வெளியிட இருக்கிறார்கள், 100ஆண்டு விழாவை ஒட்டி. இதெல்லாம் கட்டுரைகள், இலக்கிய தரம் வாய்ந்த கட்டுரைகள். மொழிபெயர்ப்பு நூல்கள், டென்னசி வில்லியம்ஸின் கண்ணாடி சிற்பங்கள், டாரன்டன் வைல்டருடைய நமது நகரம், நெத்தானியல் எழுதிய சிரஞ்சீவி மனிதன், சீன நாவல் மொழிபெயர்ப்பு கற்பகக்கணிகள் என்றெல்லாம். அதையெல்லாம் தாண்டி வானொலி ஓரங்க நாடகங்கள், அதை பற்றி நான் புதிய ஒளி என்ற ஒரு தொகுப்பு ஒன்று என் தந்தையாரின் பவள விழாவை ஒட்டி அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம். நண்பர் இலக்கிய விதி இனியன் அவர்கள் தான் முன்னெடுத்து அந்த விழாவை நடத்தினார்கள். அந்த நாடகத்திலே வானொலியில் தந்தையார் எழுதிய நல்ல நாடகங்களுடைய தொகுப்பும், அந்த நாடகம் பிறந்த காரணங்களையும் அதில் விளக்க நாங்கள் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். புதிய ஒளி என்ற புத்தகம். ஓரங்க நாடகங்கள் பற்றி ஒரு முன்னுரை, கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு கட்டுரை அளவுக்கு அவருடைய ஓரங்க நாடகங்கள் தொகுப்பு. அந்த நாடகத்திலே, அந்த தொகுப்பிலே துரைவன் அவர்களுடைய காந்தாரி நாடகமும், மீபா சோமுடைய மனப்பறவையும், கலைஞருடைய இளங்கோத்துறவு, இந்த மாதிரியான ஒரு 12
நாடகங்களை தொகுத்து தேர்ந்தெடுத்து ஒரு 100க்கும் மேற்பட்ட நாடகங்களை அவர் படித்து 12 நாடகங்களை தேர்ந்தெடுத்து ஒன்றொன்றை பற்றியும் ஒரு அழகான முன்னுரையுடன் கொடுத்துருக்க அந்த ஓரங்க நாடகங்கள் தொகுப்பு, காட்சி கண்காட்சி என்ற ஒரு புத்தகம், இதெல்லாம் மாணவி நாடகங்கள். சிறுகதைகள். தந்தையாரை பொறுத்த வரைக்கும் பிரபலமான பத்திரிகைகளில் நாவல் எழுதி தொடர்கள் எழுதி அதன் மூலமாக அவர் புகழ் பெறவில்லை. அதற்கான முகராசியா அல்லது கொடுப்பினை இல்லையா அல்லது பொறுமை இல்லையா அது எனக்கு தெரியல. வெளிவந்த நல்ல நாவல் எல்லாமே வெகுஜன பத்திரிகை என்று சொல்ல முடியாத ஏதோ காரணத்துக்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பத்திரிகைகள் எல்லாம் அந்த நாவல்களை பிரசுரம் செய்து அதை புத்தகமாக வெளியிட அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் ஒரு ஆனந்த விடனிலோ கல்கியிலோ குமுதத்திலே வந்தது. குமுதத்தில் உயிரின்களை 10 லட்சம் ஒரு நாவல் வந்தது. கல்கியில் திருச்சி உலகநாதன் நாவல் வந்தது. மற்ற தொடர்ந்து பத்திரிகைகளிலும் சிறுகதைகள் வந்த அளவுக்கு, கட்டுரைகள் வந்த அளவுக்கு அவருடைய நாவல்கள் எதுவுமே வரவில்லை. ஆனால் சிறுகதைகள், பத்திரிகையில் வெளிவந்த சிறுகதைகள் அத்தனையுமே, ஆனந்த விடனில் வெளிவந்த கதைகள், கல்கியில் வெளிவந்த பரிசு கதைகள், கலைமகளில், சுதேசமித்திரன், தினமணி எல்லா பத்திரிகையிலுமே சிறுகதைகளுக்கு விரும்பி கேட்டு என்ன நானே எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வருகிற தீபாவளி மலருக்கு தங்களிடமிருந்து ஒரு ஹாஸ்ய கட்டுரை ஒன்றை எதிர்பார்க்கிறோம். இப்படி தான் வரும், டிமாண்டே அப்படி தான் வரும். அழுத்தமான கதைகளை படைக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரிடமிருந்து ஒரு தீபாவளி மலர்லையோ ஒரு தொகுப்புலையோ வரும்போது அவர் நல்ல தரமான கதைகள் வேணும்னு கேட்குறதுன்னா உங்களுடைய நகைச்சுவை கட்டுரை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி பிராண்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய நகைச்சுவை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை, அதை எல்லாருமே பாராட்டப்படுகிற விஷயங்கள் தான். சாதாரண பேசும்போது அவர்கிட்ட வந்து ஒரு இயல்பான நகைச்சுவை வரும். தம்பி உட்கார்ந்துருக்கார் இதே மயிலாப்பூரில் மாட வீதியில் தேர் திருவிழா வரும்போது தேர் பார்க்குறதுக்கு நாங்கள் பிள்ளைகள்லாம் போகலாம், அதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. தேர் வடம் பிடிக்கணும் இழுக்கணும்னா அப்பாட்ட பர்மிஷன் கேட்கணும். இவர் கேட்குறார், நான் தேர் போய் எடுக்கணும், என்ன அவசியம்? இல்லை, நான் தேர் இழுத்தா இந்த வருஷம் நான் பாஸ் ஆகிடுவேன். யார் இழுத்தாலும் தேர் பாஸ் ஆகும், நீ பாஸ் பண்ணுவியா? இன்னைக்கும் இதே மாட வீதியில் நின்று பேசும்போது ஆச்சு, அது 50 வருஷம் இருக்கும், 45 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இயல்பாக இருக்கும் அவரோட பேசுறது. அது மாதிரி ஒரு மேடையில் அன்ஷெட்யூல்டாக அவர் பார்வையாளராக வந்து உட்காந்துருக்காங்க. நானும் போயிருக்கேன். ஐயா மேடைக்கு வரணும் பேசணும் அப்படின்னாங்க. உங்கள் ஷெட்யூல், அப்போ ரேடியோவில் வேலை பார்க்குறவங்க, ப்ரிஸ்கிரைப்டு ஷெட்யூல்டு ப்ரோக்ராம் தவிர எது டீவியேஷனை ஒத்துக்க மாட்டேன், இடைச்செருகள் கூடாது, நான் வர முடியாதுன்னு உட்காந்துட்டாங்க. திருக்குறளார் தலைமை. இந்த மாதிரி இப்போ விஜயகிருஷ்ணன் விருது வாங்குற மாதிரி ஒரு விருது பெற்றவர் வந்து சுகேயாட்டேருந்து எனக்கு பாராட்டு கிடைச்சா தேவையில்லைங்கிறத அவர் மூலமாக சொல்லி நீங்கள் வந்து 2 மேலே வரணும். திருக்குறளை கூப்பிட்டோன்னே ஒன்று பேசி அப்போ நேரம் மேலே வந்துட்டாங்க. அதுக்கு இப்போ நம்ம தம்பி சரவணன் மாதிரி ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்து வந்து நாங்களெல்லாம் வருந்தி அழைத்தும் வராமல் வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு வரவேற்பு அப்படின்னு ஒரு நக்கலாக சொல்லி முடித்தார். அப்பா உடனே சொன்னாங்க, நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? அழைத்தவர் திருக்குறளார். எப்படி அழைத்தார்? வாசுகியே என்று அழைத்தார். அவ்வளோதான். அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனையும் இயல்பாக மாற்றிக்கக்கூடிய அது இயல்பான. ஸோ அவங்க எழுதுறதில்ல, கதைகள் எழுதுறதில்ல, கட்டுரைகள் எழுதுறதில்ல. அந்த நகைச்சுவைங்கிறது ரொம்ப இயல்பான விஷயங்கள். அதனால தான் துபாஷ் வீடு, காப்போட்டி சித்திரம், ஜனதானர் காலனி நகைச்சுவையினாலேயே அந்த தொடர்களை கொண்டு போக முடிஞ்சவங்களால். அப்படி அவருடைய கதைகளிலே வந்து நகைச்சுவை சம்மந்தப்பட்டதை தவிர, லைட்டர் வெயின் தவிர ரொம்ப ஹெவியான விஷயங்கள். ஆனால் ஒவ்வொரு கதைக்குள்ளிலும் வெறும் சிறுகதையாக இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒரு ட்ராமா இருக்கும். எந்த கதையை தொட்டாலும் அதற்குள் ஆழமான அழுத்தமான திருப்பங்களோடு கூடிய நாடகங்கள் இருக்கும். அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதை எத்தனை பேர் அனலைஸ் பண்ணி படிச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். கதாபாத்திரங்கள் இயல்பாக நமக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய பார்வைகளும் அவங்களோட தனித்தன்மை தெரியும் நமக்கு அந்த கதைகளில். மனிதனான ஒரு கதை, ஆனந்த விடன் அந்த கதை. முதலாளிகிட்ட மகள் கல்யாணத்துக்கு 2000 ரூபா பணம் ஒன்று கேட்குறாரு. முதலாளி வழக்கம் போல், எல்லா முதலாளியும் போல் தர முடியாது. இவருக்கு ஒரு வழி தெரியல, இன்கம் டேக்ஸுக்கு விட்டு விட்டுறாரு. துரோகம், முதலாளிக்கு துரோகம். இன்கம் டேக்ஸ் வந்து அவர்கிட்ட அள்ளிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு ரிவார்டு, இவருக்கு வந்து 5000 ரூபாய் ரிவார்டு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு என் மக கல்யாணத்துக்கு நான் கேட்ட 2000 ரூபாய் இருக்குது, பாக்கி 3000 உங்களை சிந்தித்துக்கு கொடுத்துருக்கேன்.
ஸோ அந்த 2000 ரூபாய் கொடுத்துருந்தாருன்னா இதுக்கு பல கோடி 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் இல்லை. காட்டி கொடுப்பதனாலையும் இந்த மாதிரி அபகாரம். இப்போ இந்த கதையை சொல்கிறது 570 கோடிக்கு யாரும் சமர்த்தப்படுத்துகிறாங்க தேசத்துக்கு. அந்த மாதிரி கதைக்குள்ள ஒரு நாடக பாங்கு. அவருடைய ஒரு போலீஸ்காரன் ஒரு நபர் தாயாருக்கு மணி ஆர்டர் பண்ணுறதுக்காக புறட்டு போயிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்குறாங்க. மருந்து வாங்க பணம் வேணும். மருந்து வாங்கி அனுப்பிச்சாலும் சரி, பணத்தை அனுப்பிச்சா பக்கத்தில் கொடுத்து டவுன்லேருந்து வாங்கிக்கிறப்பா அப்படின்னு லெட்டர் போட்டிருக்காங்க. மணி ஆர்டர் போகிற இடத்துல எதிர ஒருத்தன் மோதலாம், பிக் பாக்கெட் போயிடுறான். அம்மாவுக்கு அந்த பணத்தை அனுப்ப முடியாது. இருக்காளா செத்தாளாங்கிறது தெரியலேன்னு அவன் வேதனைப்பட்டு உட்காந்துருக்கான். 2 நாள் பொறுத்து அந்த மணி ஆர்டர் கூப்பனில் அம்மா கையெழுத்து போட்டு வந்து சேருது. இது எப்படி இந்த மிராக்கிள்? எவனோ எடுத்துகிட்டு போயிருக்கான், அவன் பிக் பாக்கெட்லாம் பண்ணியிருக்கான். இந்த மணி ஆர்டர் எப்படி போகும் அப்படின்னா அந்த கான்ஸ்டபிள் ஒருத்தர் வர்றார். இவன் அட்ரஸை தேடிட்டு உங்கள் அம்மையிட்டேருந்து பணம் வந்ததுன்னு ரசீது வந்ததா அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி இருக்குங்க? இல்லை, மோதிட்டு வந்தவன் எதில் வரும்போது எங்கிட்ட மாட்டினான். நான் என்னடா அவன் முழிக்கிற மொழி சரியில்லையே என்னடான்னு பார்த்தேன். இல்லை, இந்த மாதிரி எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, மணி ஆர்டர் பண்ண தான் போயிட்டுருக்கேன். அவா நானே கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போய் மணி ஆர்டர் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பங்கள். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஹியூமன் எலிமெண்ட் எங்கேயோ ஓடிட்டே இருக்கும். இயல்பு மீறாத பாத்திர படைப்புகள். போக வேண்டாம் பம்பாய்க்குன்னு ஒரு கதை. அந்த கதையை பின்னாடி இயக்குனர் பாலுமகேந்திராவோட அவர் கதை நேரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் தொலைக்காட்சி வரும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கதை ஐயோ இந்த கதை முன்னால் தெரிஞ்சால் எடுத்துருக்கலாம், நான் பயன்படுத்தியிருப்பேனே அப்படின்னு. கிராமத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி. அவனுக்கு இந்த வேலையை விட பம்பாயில் போய் நான் மூட்டை தூக்கினாலும் பரவாயில்ல, பம்பாய் லைஃப் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த கிராமம் எனக்கு பிடிக்கல, நான் போகிறேங்கிறான். இப்போ சொல்லி பார்க்குறா, கெஞ்சி பார்க்குறா, மிரட்டி பார்க்குறா, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். நான் புரட்டாச்சு பை எடுத்துட்டு ரெடியாக நிற்கிறான். விறுவிறுன்னு ஓடக்கிற அம்மன்கிட்ட போய் முறையிடுறான். அம்மன் கோயிலில் போய் என் புருஷன் இந்த ஊரை விட்டு போகாமல் இருக்கணும், உனக்கு நான் பொங்கல் வைக்கிறேன், விரதம் இருக்கிறேன், பொங்கல் வைக்கிறேங்கிறான். ஒரு 2 மாதம் போகுது. அவன் ஊருக்கு போகணுங்கிற ஐடியா விட்டுறான். அவன் ரொம்ப சந்தோஷம். இவளுக்கு அம்மன் நான் சொன்னதை நிறைவேற்றிட்டான். நான் பொங்கல் வைக்க போகிறேன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கான். அவனை கூப்பிட்றா வரேன்னு கேட்டால் இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது, டாட்ஜ் பண்ணுறான். போகிற வழியில் போயிட்டு இருக்கும்போது பொங்கலுக்கு எல்லாம் எடுத்து போகும்போது பார்த்தா அங்கே தான் உண்மை தெரியுது. அந்த ஊருக்கு அறுவடை கூலிக்காக வந்திருக்க ஒரு பொண்ணோட அந்த பையனுக்கு தொடர்பு ஏற்பட்டு அதே முகூர்த்தத்தில் அந்த பிள்ளையை கூட்டு இன்னொரு கோயிலில் போய் தாலி கட்டப்பாங்க. என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டேன். ஆனால் எனக்கு தான் எப்படி பிரார்த்தனை பண்ணி தெரியாமல் போயிடுச்சு போல் இருக்கு. என் புருஷன் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன், தவிர என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நான் கேட்கல. ஆனாலும் உனக்கு நான் கடன் பாக்கி வைக்கல, நான் பொங்க வைக்கிறேன், உட்காந்து தின்னுடி, உனக்கு வயிறாறு தின்னு, உனக்கு நான் பண்ணி போட மாட்டேன், நான் பாக்கி வைக்க மாட்டேன், உங்ககிட்ட நான் கடங்காரி பட்டம் வாங்குவேன். This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayar, is known for its melting magic, the divine Mysore Pa, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.